ஹாய்ங்க. இப்போ வந்து முறுக்கு செய்யலாம். தட்டை முறுக்கு மாதிரி நீட்டாக சேவ் மாதிரி. அரிசி மாவு வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதில் வந்து 2 கப்புங்க அரிசி மாவு நல்லா செழிச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு கடல மாவு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா செழிச்சுக்குங்க. எள்ளு கொஞ்சம், கருப்பு எள்ளு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு, நெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம். நெய் இருக்கிறதால நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் நல்லா கலந்து விட்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இதை பாருங்கள் கலந்தாச்சு. இது பாருங்கள் நல்லா அப்படி பிடிக்க வரணும். இது பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு மாவு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி. தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பாலும் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் இல்லாதால தண்ணி ஊற்றி பிசைகிறேன். இங்கே பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிழிஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த பாருங்கள் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்கள் போதுமான அளவு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டாங்க மாவு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம முறுக்கு சூடை வந்து இந்த அச்சு தான் எடுப்போம். இது பாருங்கள் இந்த மாதிரி செய்ய போகிறேன். நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு வந்து காஞ்சிரும். மூடியே வைங்க. நல்லதை பாருங்கள் மெலிசா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா போடலாம், வேகும். இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை பாருங்கள் நல்லா எள்ளு கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட டீ வச்சு பிள்ளைங்களுக்கு வைங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு. எண்ணெய் வந்து இழுக்காதுங்க அவ்வளோவா. நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து கோல்டு, அதால தான் குரல் அப்படி இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும். இப்போ கேவலமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் செஞ்சாச்சு. நல்லா சூடாக போட்டு டீ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். என் குரலை பார்த்துட்டு பயந்து ஓடிடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.